மாறி என்கிற ஆட்டுக்குட்டி இந்த கதையில வந்து எனக்கு வந்து மாறி என்கிற ஒரு 4 பேர் பொண்ணு வந்து அவள் வந்து பள்ளியோடம் வந்து போகிறதில்லை. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து அவளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அப்பாவும் அவளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அப்பா வந்து வேற எங்கேயோ போயிட்டாரு. அவங்க அம்மா வந்து வேற ஒரு கணவரோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம தப்பா தவறு வந்துட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப இருக்கோம்னா நம்ம அம்மா வந்து நம்மகிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு இதோட வந்து அதை எல்லாத்தையும் ரொம்ப இருக்கா. அப்போ வந்து அவங்க வந்து ஆசிரியர் வந்து அவர் சொல்றாரு, தமிழ் ஆசிரியர் சார் இந்த மாறிக்கு நம்ம டீசல் அனுப்பிடுறேன் சார், இந்த பொண்ணு ரொம்ப இதாக வந்தது அப்படின்னு எந்த தமிழ் எந்த மாறின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஹெச்எம் சொல்றாரு, நம்ம ஸ்கூல்லாம் எல்லாரும் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஹெச்எம் சொல்றாரு, அந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து சார் அந்த மாதிரியா சார், அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் ஃப்ரெண்டு முடிக்க போகிறேன் சார், அந்த பொண்ணு டீச்சர் கொடுக்க சார் அப்படின்னு அந்த பொண்ணோட நம்ம வந்து தமிழ் சார் கொடுத்துருக்கு. ஹெச்எம் வந்து டிசி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஹெச்எம் சொல்றாரு. நம்மளோட இந்த சயின்ஸ் ஆசிரியர் அவர் வந்து அங்கே வந்து நின்றுட்டு இருந்தார் வாசலில். அப்போ வந்து மாறி அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸு அங்கே ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மாறி வந்து கேட்டுருக்குறாங்க வந்து சார் இங்கே எதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் இங்கே எதுக்கு நிற்கிறீங்க, உள்ளே போங்க அப்படின்னு. அதுக்கு வந்து மாறி சொல்கிறேன், என்னை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்கிற வெளியே நிற்கிறத பார்க்க அப்படின்னு சொன்னானே. ஒரு கண் கலங்கி வந்து எல்லாம் அழுதுகிட்டே சொன்னாரு அப்படின்னு சொன்னாதே சென்ஸ் ஆகுது. அடுத்து ஒரு தமிழ் ஆசிரியர் சார் அதெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க சார், அவன் பாவம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் மாறி வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டில் காசுக்கு பஞ்சமெல்லாம் இல்லை, எல்லாத்து மாதிரி தான் இருந்தது. அவங்க வீட்டில் வந்து எல்லாமே இருந்தது, சோபா சேர்த்து எல்லாம் தள்ளி தள்ளி வந்தது. அதுக்கு வந்து தமிழாசிரியரும் அவங்க கணவரும் வந்து வந்ததை பார்த்துட்டு மனைவியும் வந்ததை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சார் வந்து கூப்பிட்டாரு. இல்லாமல் சார் ரொம்ப பாருங்க அதே மாதிரி சொல்கிறா, இது உங்களுக்கு வீடு மாதிரியா சார் தெரியுது அப்படின்னு. எங்கள் அப்பா போயிட்டாரு சார், செத்து போல ஏன்னா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறா மாதிரி. அதுக்கு வந்து அப்போதான் தெரியுது ரொம்ப இதில் தான் வருத்தத்தில் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுது. அப்போ வந்து அவர் வந்து அந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மறுபடியாக நம்ம பீச்சுக்கு போயிட்டு நம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, வா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்காக பீச்சுக்கு போயிட்டு கல்ல எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கை எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறா மாதிரி. அதுக்கு வந்து தமிழ் சார் சொல்கிறாரு, நீ எங்களோட இருந்து மேலே அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு உங்களுக்கு சிரிப்பு வருது. அதுக்கு மேலே சார் நான் இப்போ எதுக்கு நான் பள்ளியில் வர்றதுலேருந்து நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு தமிழ் சார்கிட்ட மாறி கேட்குறான். மாறி வந்து சொல்கிறா, சார் நான் வந்து பள்ளியில் வர்றதுக்கு காரணம் வந்து மாறி வந்து சொல்கிறா, நான் வந்து அப்பா அம்மா வந்து இல்லாத எனக்கு அதாவது நான் வந்து தப்பா நடந்துக்கிட்டேன், அப்பா அம்மா வந்து எவ்வளோ பேசுவாங்க, என்னை வந்து அவங்க அரட்டுவாங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் இப்பெல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து அவங்க அப்பா தமிழ் சார் சொல்கிறாரு, நாளைக்கு தான் நம்ம 10th போகிறோமோ, நாளைக்கு தான் பள்ளிகள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மற்றவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க, அவங்க வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுத்துறதோ அவங்களுக்கு தலையிடுறதோ அவங்களுக்கு வருத்தப்படுத்துறதோ கூடாது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். அதான் இந்த கதையோட